ஹலோ கனிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம சீரியல் ரிலேட்டடாக 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த 2 விஷயமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்க போது, ரொம்பவே புரணி பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு பதிலடியாகவும் இருக்க போது, அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்கே ஆசை அப்படின்ற இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெற்றியன், கோமதி பிரியா. இவங்க 2 பேர் பற்றியான பின்னாடி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னது அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க 2 பேர் நடிக்கிறதுலாம் ஓகே தான். பட் இருந்தாலும் கூட இவங்க ஆன் ஸ்டேஜில் மட்டும்தான் இப்படி, ஆஃப் ஸ்டேஜில் 2 பேரும் அப்படியே அடித்து பின்னிப்பாங்களாமே, அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஆவாதாமே அப்படின்னு கேள்விப்பட்டமே அப்படின்னு கேட்கும்போது, இதை பற்றி ரொம்ப நாளாகவே பேசிட்டு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது கோமதி பிரியா ரீசெண்டாக அவங்க இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி நாங்கள் பேக் ஸ்டேஜில் இருக்க மாட்டோம். அதுக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு அடிச்சுட்டு முடியை பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிற அளவுக்கும் கூட நாங்கள் இருக்க மாட்டோம். நானும் வெற்றியும் ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அந்யோன்யமாக நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுக்குன்னு தனித்தனி லைஃப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதுக்குன்னு சண்டையே போட்டுக்காமல் கூட இருக்க மாட்டோம். சண்டைகளுமே இருக்குது. பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நாங்கள் மாற்றி அடிச்சுக்கிறது கிடையாது. மாற்றி நாங்கள் ஒன்றா அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி கோமதி பிரியா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கூட நிறைய ஃபேன்ஸ் கமெண்ட் செக்ஷன்லாம் கேட்டுட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பட் நாங்கள் இப்படிலாம் கேள்விப்படலையம்மா, நீங்கள் ஆன் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, கட்டுன்னு சொன்ன உடனே 2 பேரும் மாற்றி சண்டை போட்டிப்பீங்க, மாற்றி திட்டிப்பீங்க, அடிச்சுப்பீங்க, மேனேஜ்மெண்ட்டே உங்களை மேனேஜ் பண்ணுறது பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க நம்மளோட கோமதி பிரியா இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் ஒரு சில எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. என் சைட்லேருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்பா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே இந்த மாதிரி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க ப்ரொஃபஷனுக்காக அப்படி இருந்துகிட்டு இருக்காங்க. தாண்டி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இதை கலர வேணாம் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரவீன் பெனட். எஸ், கிட்டத்தட்ட பெரிய சீரியல்லாம் அவர் கொடுத்துருக்காரு, இயக்குனராக இருந்துக்கிட்டு விஜய் டிவியில். அப்படி இருக்கும் சமயத்தில் புதுசாக ஒரு சீரியல் அவர் நடிக்க போகிறாரு, எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் யார் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரவியம் ராஜ்குமார் ஆக்டராகவும், சிவதாஸ் தான் அதில் ஹீரோயினாகவும் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரோட காம்போ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மீனாட்சிக்கு அப்புறம் நிறைய சீரியல் அவர் வெற்றி கொடுத்துட்டாரு நம்மளோட பிரவீன். அப்படி இருந்தாலும் கூட பெரிய ஒரு கம்பேக் மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக புதிய சீரியல் ஒன்று எடுக்க போகிறேன் அப்படின்ற அவரையும் சொல்லியிருக்காரு. அதில் நம்மளோட இந்த திரவியம் சிவகுமார் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு நியூ ஃபேஸஸ். இவங்க 2 பேருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கம்பைன்ட் ஆகிறாங்க. தனித்தனி சீரியலில் வெற்றியை காண்டிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ தான் முதல்ல ஒன்று சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய காம்போ எப்படி இருக்க போகுது, இதை எப்படி பிரவீன் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத இனி வரும் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.